ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குரூப் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். நம்ம புறா அப்டேட்டை பற்றி பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம புறா அப்டேட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ஜா பேருக்கிட்டேருந்து சிக்கு எடுத்தாச்சு. ரொம்ப நாள் சென்று இந்த பேர் இப்போ சிக்கில் இருக்காங்க. இப்போ ஒரு எக்கு ஹேட்ச் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு நாள் சென்று ரெண்டாவது எக்கும் ஹேட்ச் ஆகிடும். இந்த பேருக்கிட்டேருந்து வர சிக்குக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த பேருக்கிட்டேருந்து வர சிக்கோடைய கலர்லாம் டிஃப்ரெண்ட்டாக வரும். இந்த வாட்டி வர இந்த சிக்கோடைய கலர் எப்படி வரும்னு தெரில. பொறுமையாக வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ இவங்ககிட்ட 3 முட்டை இருக்குது. போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. போன வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலனா மேலே ஐ பட்டனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். மொத்தமாக இந்த பேருக்கிட்ட 4 முட்டை இருந்துச்சு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் சாக்லேட் பேருடைய முட்டை. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு கொடுத்த ஹோமர் கர்ணகிராஸோட முட்டை. இப்போ இதில் இருக்கிற முட்டை வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட முட்டை ஒன்று இருக்குது, அப்புறம் நம்ம ஃப்ரெண்டு கொடுத்த முட்டை இருக்குது. சாக்லேட் ஒயிட் பேரோட முட்டை என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அது வீணாயிடுச்சு. ஏன்னா பழைய கூண்டில் இருந்து புது கூண்டுக்கு மாற்றும் போது இந்த சாக்லேட் ஒயிட் பேர் முட்டையில் உட்காரல. ஒரு நாள் ஃபுல்லாக நான் பார்த்துட்டேன், முட்டையில் இவங்க உட்காரவே இல்லை. ஒரு முட்டையை உடைச்சிட்டாங்க. ஒரு முட்டை மட்டும்தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த முட்டையை எடுத்து இந்த பேருக்கிட்ட நான் வச்சேன். ஒரு நாள் ஃபுல்லாக முட்டையில் உட்காராதனால அந்த ஒரு முட்டை வீணாயிடுச்சு. இவங்களோட முட்டைக்கும் நம்ம ஃப்ரெண்டு கொடுத்த முட்டைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 7-8 நாள் டிஃப்ரெண்ட் இருக்குது. இவங்களோட 2 முட்டை பொரிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த ஒரு முட்டையும் பொரியும். ஆனால் நம்ம ஃப்ரெண்டு கொடுத்த முட்டையில் வந்து பார்த்திங்கன்னா கரு கூடி இருக்குது. ஸோ அது பொரிஞ்சதுக்கப்புறம் இவங்க ஃபீட் பண்ணுவாங்களா இல்லை பண்ண மாட்டாங்களா எனக்கு தெரியல. பார்ப்போம். சிக்கு வந்தாலும் நசுக்கி இறக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது கவனமாக தான் பார்க்கணும். இதில் என்ன ஒரு ஹைலைட்டுனா, இந்த பேருக்கிட்டேருந்து நான் 6-7 தடவை கிளச்சி எடுத்திருக்கேன். ஆனால் இது வரைக்கும் ஒரு தடவை கூட ஃபீமேல் மாதிரியே கொண்டையில் சிக்கி இறங்கினதே இல்லை. இந்த வாட்டி ஒரு சிக்காவது கொண்டையில் வருதான்னு பார்ப்போம். இந்த பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் முட்டை வைக்காம தான் இருக்காங்க. ப்ரீட் ஆகுது, ஆனால் முட்டை வைக்கலை. பேராகி கரெக்டாக 1 மாதம் ஆகுது. ஒரு வீடியோவில் கூட நான் சொல்லியிருந்தேன், புறா புதுசாக பேர் ஆச்சுன்னா ஒரு சில புறாலாம் பேராகி 1 வாரத்துக்கு அப்புறம் முட்டை வைக்கும். அப்படி இல்லைனா 2 வாரம் இல்லை 1 மாதத்துக்கு அப்புறம் முட்டை வைக்கும். இன்னும் ஒரு சில புறாலாம் பேராகி 2 மாதத்துக்கு அப்புறம் முட்டை வைக்கும். இவங்க பேராகி கரெக்டாக 1 மாதம் ஆகுது. இன்னும் 1 மாதம் இல்லை 2 மாதம் வெயிட் பண்ணி பார்ப்போம் முட்டை வைக்கிறாங்களா இல்லையான்னு. அப்படி இல்லைனா இந்த மேலுக்கும் இந்த ஃபீமேலுக்கும் புதுசாக வேறு மேலும் வேறு ஃபீமேலும் வாங்கிட்டு வந்து பேர் போட வேண்டியதான். முட்டை இடாமல் இருக்கிறதுக்கு நிறையா காரணம் இருக்குது. நானும் ஒன்று ஒன்றா செஞ்சு பார்த்துட்டு தான் இருக்கேன். பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த பேர் வந்து பார்த்திங்கன்னா போன கிளச்சில் முட்டையில் கரு கூடாமல் முட்டை வீணாயிடுச்சு. போன கிளச்சில் வந்து பார்த்திங்கன்னா 2 முட்டையில் இருந்து சிக்கால முழுசாக வெளியே வர முடியாமல் இறந்துருச்சு. இந்த வாட்டி வந்த கிளச்சில் வந்து பார்த்திங்கன்னா 2 பேருமே முட்டையில் உட்காராமல் முட்டை வீணாயிடுச்சு. இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மிஸ்டேக்கு. ஏன்னா பழைய கூண்டில் இருந்து புது கூண்டுக்கு மாற்றினால இவங்க 2 பேருமே முட்டையில் உட்காரல. இந்த வாட்டி இடுற முட்டை பொரியுமா இல்லை பொரியாதா, இந்த பேருக்கிட்டேருந்து அடுத்த சிக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு பொறுமையாக வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா புதுசாக செட் பண்ண இந்த கர்ண பேர் அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கர்ண பேர் என்கிட்ட வந்து 2 வாரம் ஆகுது. கரெக்டாக 2 வாரம் இல்லை, 2 வாரத்துக்கு மேலே ஆகுது. இந்த பேர் என்கிட்ட வந்து 1 வாரத்துக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபீமேலுக்கு உடம்பு சரியில்லாத ஆகிடுச்சு. எதனால் உடம்பு சரியில்லாத ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட்டு அப்பப்போ சேஞ்ச் ஆகிறனால. திடீர்னு பார்த்திங்கன்னா வெயில் அடிக்குது, திடீர்னு பார்த்திங்கன்னா மழை பெய்யுது. கிளைமேட்டு அப்பப்போ சேஞ்ச் ஆகிறனால ஒரு சில டைமில் இந்த மாதிரி ஆகும். புறாக்களுக்கு மட்டும் இல்லை, நம்ம வளர்க்குற எல்லா பெட்ஸுக்கும் கிளைமேட் அப்பப்போ சேஞ்ச் ஆகிறனால ஒரு சில டைமில் இந்த மாதிரி உடம்பு சரியில்லாமல் ஆகிடும். இந்த ஃபீமேல் புறா நல்லா தான் இருந்தது, நல்லா ஹெல்த்தியாகவும் இருந்துச்சு. கர்ணப்புறா அப்டேட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த பேர் எப்படி இருந்துச்சுன்னு. என்கிட்ட வந்து 1 வாரத்துக்கு அப்புறம் இந்த ஃபீமேல் புறாக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட்ட உணவு செரிக்காமல் வாமிட் பண்ண ஆரம்பிச்சுது. உடம்பு சரியில்லாதப்ப இந்த ஃபீமேல் புறா உணவு எடுக்காமலாம் இல்லை, நல்லாவே உணவு எடுத்துச்சு. என்ன ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட்ட உணவை வாமிட் பண்ணுது. எடுக்கிற உணவை வாமிட் பண்ணிகிட்டே இருந்தனால என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2-3 நாளில் மாறு எலும்பு தெரிகிற அளவுக்கு ஃபுல்லாகவே மெலிசாயிடுச்சு. ஆனால் அந்த டைமில் இந்த ஃபீமேல் புறா கூண்டுள்ள இருக்கும் போது மட்டும்தான் ஒரு மாதிரியே சோர்வாக இருக்குது. வெளியே திறந்து விட்டோன்னா நல்லா மேயுது. சரி இப்படியே விட்டால் சரிப்பட்டு வராதுன்னு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், டீவார்மிங் பண்ணலாம் அப்படின்ட்டு டீவார்மிங் பண்ணேன். 90 நாளைக்கு ஒரு தடவை வந்து பார்த்திங்கன்னா புறாக்களுக்கு டீவார்மிங் பண்ணுறது நல்லது. ஏன்னு பார்த்தீங்கன்னா புறா உடம்பு உள்ள இந்த குடல் புழு ஒட்டுண்ணிலாம் இருக்கும். அது இருந்துச்சுன்னா புறா சாப்பிட்ற உணவில் இருக்கிற சத்துலாம் அதுக்கு போயிடும். புறாவுக்கும் தேவையான அளவு சத்து கிடைக்காது. அது நாளடைவில் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா எடுக்கிற உணவு செரிக்காமல் வாமிட் பண்ண ஆரம்பிக்கும். புறா எடுக்கிற உணவை வாமிட் பண்ணுறதுக்கு இன்னொரு சில காரணம்லாம் இருக்குது. புறா வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், சோர்வாக இருக்காது. ஆனால் எடுக்கிற உணவு வாமிட் பண்ணோம். அது ஒரு சில காரணம்.
அந்த மாதிரி எடுக்கிற உணவு வாமிட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு தனியாக மெடிசன்லாம் இருக்குது. அதை பற்றி நம்ம போக போக பார்ப்போம். நான் இப்போதைக்கு நம்மக்கிட்ட இருக்கிற 4 ப்ரீடிங் பேருக்கு மட்டும்தான் டிவார்மிங் பண்ணேன். இன்னும் வெடைப்புறாலாம் இருக்குது. வெடைப்புறாக்கு நான் இன்னும் டிவார்மிங் பண்ணல. வெடைப்புறாக்கு டிவார்மிங் பண்ணும்போது இந்த டிவார்மிங் மெடிசனை பற்றி நம்ம பார்ப்போம். வெடைப்புறானா ரொம்ப வெடைப்புறாலாம் கிடையாது. கரெக்டாக 3 மாதம் வெடைப்புறா. நைட்டு நான் டிவார்மிங் பண்ணேன். மறுநாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கர்ண ஃபீமேல் புறா உடம்புல இருக்கிற எல்லா குடல் புழும் வெளியே வந்துருச்சு. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது இந்த ஃபீமேல் புறாக்கு குடல் புழு நிறையா இருந்துச்சுன்னு. இந்த டிவார்மிங் பண்ணுறனால புறா உடம்புல இருக்கிற எல்லா குடல் புழும் வெளியே வந்துடும். தேவையில்லாத ஒட்டுணியும் அழிஞ்சிரும். இந்த கர்ண ஃபீமேல் புறாக்கு மட்டும்தான் குடல் புழு இருந்திருக்கு, வேறு எந்த புறாக்கும் இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புறா உடம்பு மேலே இருக்கிற பேனெல்லாம் அழிக்கிறதுக்கு இந்த மருந்தை நான் வாங்கினேன். இதை நான் இன்னும் எந்த புறாக்கும் யூஸ் பண்ணல. ஃபஸ்ட்டு டிவார்மிங் பண்ணிவிட்டு 1 வாரத்துக்கு அப்புறம் இந்த மருந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு விட்டேன். இதுக்கடுத்த வர வீடியோவில் புறா உடம்புல இருக்கிற பேனை அழிக்கிறதுக்கு இந்த மருந்தை எப்படி யூஸ் பண்ணோம் இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எல்லா ப்ரீடிங் பேருக்கும் டிவார்மிங் பண்ணிவிட்டு அன்றைக்கி மறுநாள் நைட்டிலிருந்து, அதாவது தொடர்ந்து 5 நாள் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கொண்டக்கடலையை ஊற வச்சு கர்ண ஃபீமேல் புறாக்கு நான் கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ கர்ண ஃபீமேல் புறா 80% சரியாயிடுச்சு. ஃபீமேல் புறா மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா இன்னும் 2 வாரத்தில் முட்டை வைக்க வேண்டியது. இந்த மாதிரி ஆனனால முட்டை வைக்க இன்னும் 1 மாதம் ஆகும். கர்ண ஃபீமேல் புறாவை பார்க்கும் போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஒரு மாதிரியாக டல்லாக இருக்கிற மாதிரி. இப்போ நான் எல்லா புறாவையும் வெளியே திறந்து விட்டேன். இந்த கர்ண பேர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சோர்வாகவே இருக்காது, நல்லா ஆக்டிவாக இருக்கும். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற வெடைப்புறா அப்டேட்டு பார்ப்போம். இந்த கூட்டத்தில் ஒரு ஆள் மிஸ்ஸிங். அது வேறு யாரும் இல்லை, 1 மாதத்துக்கு முன்னாடி காரில் அடிப்பட்டு கீழே வந்து கிடந்துச்சின்னு நம்ம ஃப்ரெண்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாருல காட்டு சப்ஜா புறா வெடை, அந்த வெடைப்புறா தான். அந்த வெடைப்புறா என்கிட்ட வந்தப்போ உடம்பு ஃபுல்லாக அம்மையாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் தலையில் அடிப்பட்டு இருந்துச்சு. சரியாக நிற்க கூட முடியாமல் இருந்தது. உணவு எடுக்காமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் தான் ஹேண்ட் ஃபீடிங் பண்ணேன். அம்மையாக எல்லாத்தையும் சரி பண்ணிட்டேன். வெடைப்புறம் ஓரளவுக்கு சரியாயிடுச்சு. ஒரு 2 வீடியோவில் கூட நான் சொல்லியிருந்தேன், நல்லா பறக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் நான் வெளியே திறந்து விட்ருவேன், இருந்தால் இருக்கட்டும் இல்லை எங்கேயா போனால் போட்டோம் அப்படின்னு. அந்த வெடைப்புறா ஃபுல்லாக சரியானதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரியே திறந்து விட்டேன். அந்த வெடைப்புறா என்கிட்ட வந்து இது வரைக்கும் நான் திறந்து விடல. ஃபுல்லாக சரியானதுக்கப்புறம் திறந்து விட்டுக்கலாம் அப்படின்ட்டு திறந்து விட்டேன். ஒரு செகண்டு கூட மற்ற வெடைப்புறா கூட நிற்கவே இல்லை. விட்டா போதுன்னு திரும்பி பார்க்காம போனது தான். அதுக்கப்புறம் வரல. ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இதே போல் கீழே வந்து கிடந்துச்சின்னு நம்ம ஃப்ரெண்டு காட்டு சப்ஜா புறாவுடைய சிக்கை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு. நம்மக்கிட்ட அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட் ஒயிட்டு வந்து சிக்கில் இருந்தாங்க, 2 சிக்கில் அது கூட வச்சேன். ஸோ 3 சிக்கையை நல்லா காப்பாற்றியே வளர்த்துட்டாங்க. அதையும் திறந்து விடும் போது போனது தான். அதுக்கப்புறம் வரல. இந்த கூண்டில் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒன்று வரப்போகுது. ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் இந்த கூண்டில் வேறு ஒரு பெட்டு வரப்போகுதுன்னு. இன்னும் ஒரு 2 வீடியோக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெட்டி இந்த கூண்டில் இருக்கும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள்.